ஒரு மூத்த தலைவர் இன்னொரு ஒரு மாற்று கட்சி, அதுவும் எதிரி கட்சி, எப்பவுமே திமுகவை விமர்சிக்கிற கட்சியில போய் அவர் சேர்றாரு அப்படின்னா, இங்க அந்த சந்தேகம் பெருசாவே பெரிய அளவுக்கு பூத்து போயிருக்கு போல தெரியுது. பெருசா மலர்ந்து அது வந்து தேவையற்ற குழப்பங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறது போல தெரியுது. அதுக்கு ஏன் ஒரு தீர்வே காண முடியல? இப்ப திமுக அமைச்சரவையில இன்னைக்கு எத்தன அமைச்சர்கள் இருக்காங்க? 33 அமைச்சர்கள். அதுல எத்தனை பேர் முன்னாள் அதிமுககாரங்க எத்தன பேர்? இருக்காங்க சார். அதிகம் தான். 8 பேர்த்துக்கு பக்கமா ம், இருக்காங்க. ம். இன்னைக்கு செந்தில் பாலாஜிய தியாகி பட்டம் குடுத்து உட்கார வச்சிருக்கிற செந்தில் பாலாஜி எங்கிருந்து வந்தவரு? அதிமுகலருந்து வந்தவர் தான். சரி. அப்போ இன்னைக்கு ஒரு அதிமுகலருந்து ஒரு அன்வர் ராஜா வந்து பாருங்க உடனே போயிட்டாருங்கிறது இது ஒரு பெரிய அப்படியே அல்லோலகலப்பட்டு போயிட்டு ஆஹா! அப்படியாங்கிற அளவுக்குலாம் செய்தியே இல்ல. ம். உங்ககிட்ட அமைச்சரா இருக்கிறவங்க 8 பேருக்கு மேல வந்து உங்களுக்கு அதிமுகவினுடைய உறுப்பினர்களா இருந்தவங்க. ம். அந்த மாரி இருக்கும்போது இது வாடிக்கையா நடக்கிறது தான். இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியப்படுறதுக்கோ, வியக்கிற அளவுக்கோ இல்ல மக்கள் மத்தியில வந்து இப்ப அன்வர் ராஜா பேசுனது உடனே அதிமுக, பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணிய வந்து ஒரு அசைச்சு பார்க்குங்கிறதோ வந்து ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கைன்னு தான் நான் பார்க்குறேன்.